ஒரு மாதத்துக்குள் சீதையை மீட்பதற்காக வானரசேனை இலங்கை நோக்கி போகிறது. சேத்துக்கரையில் முகாமிட்டிருக்கா. அப்பத்தான் ராவணன் தம்பி விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணுறான். இங்கேயும் ஹனுமானுடைய ரோல் இருக்கு. ராவணன் தம்பி விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தான். ஆனால் ராவணன் கேட்கல. ஏய், சொந்தக்காரனாக இருந்துட்டு எனக்கே எதிராக வேலை செய்கிறியா? ராவணன் அங்கே சொல்கிறான், வித்யதே கோஷு சம்பன்னம், வித்யதே பிராமணே தமஹா, வித்யதே ஸ்திரீஷு சாப்பல்யம், வித்யதே ஞாதிதோ பயம். விபீஷணனை பார்த்து ராவணன் சொல்கிற வார்த்தை, டேய், பசுமாடு வச்சுருக்கவன் என்னைக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான்டா. ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் மாடு வாங்குறார் 2 லட்சம் ரூபாய்க்கு, வெற்றி நிச்சயம்னு ஒரு பாட்டு பாடுறார். பாட்டு முடியும் போது பார்த்தா ஹோட்டலுக்கெல்லாம் அதிபதிங்கிறான். மாடு வச்சுருக்கவன் என்னைக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான். வேதம் படித்தவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு நாள் திருந்திடுவானோ. ஏன்னா அந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்பா. அந்த ஐயோ இவ்வளோ வேதம் படிச்சுட்டு தப்பு பண்ணுறோமே, திருந்திடுவான். சொந்தக்காரன்னு இருந்தால் முதுகில் குத்தாமல் இருக்கவே மாட்டான். அது மாதிரி என்னைக்கா இருந்தாலும் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரன் முதுகில் குத்திடுவான்.